நம்ம புஷ்பா டூ த ரூல் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். புஷ்பா டூ ரூல் அப்படிங்கிறலாம் தாண்டி நான் ரூல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேஸ் மாதிரி போட்டிருந்தாங்க நீதிமன்றத்துல. படம் ரிலீஸ் ஆகி 3 நாளைக்கு அப்புறம் தான் ரிவ்யூ எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இவங்க முன்கூட்டியே ரிவ்யூ பண்றதுனால தான் நிறைய படம் லாஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய ஸ்டார் படங்கள்லாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் சின்ன சின்ன படங்கள் நிறைய ஹிட் ஆயிருக்குன்னா அதுக்கும் இந்த விமர்சகர்கள் தான் காரணம் அப்படிங்கிறது ஏன் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க தெரியல. பட் நான் அவ்வளோ பெரிய விமர்சகர்லாம் இல்லை. சரி, நம்ம புஷ்பா டூ த ரூல் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்கலாம். சரி, இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அல்லு அர்ஜுன் சார் நடிச்சிருக்காரு. இவங்க கூட ராஷ்மிகா வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்ரீலீலா ஒரு பாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பகத் பாசில் சார் நடிச்சிருக்காரு. ரா ரமேஷ் நடிச்சிருக்காங்க. சுனில் நடிச்சிருக்காரு. இன்னும் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன எண்டில் வந்துச்சு அப்படிங்கிறது. ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் உண்டான மோதல் ஆரம்பிக்குது. அதுதான் செகண்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த கதையில என்னன்னா அதை மட்டுமே இல்லாம அந்த குடும்பத்திலே அவர் வந்து 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தவர் அப்படிங்கிற ஒரு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு குடும்பம் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது. அதை தாண்டி இதுல இன்னொரு கதையா ஒரு எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட மனைவி ராஷ்மிகா எதை ஆசைப்பட்டாலும் பண்ற ஒருத்தர் தான். பட் இருந்தாலும் இவர் ஓரளவுக்கு டெவலப் ஆகி ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறப்போ சிஎம் பார்க்க போறப்போ நீ அவ கூட ஒரு போட்டோ எடுத்துருவா, இந்த இடத்துல பெருசா மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஷ்மிகா சொல்றப்போ அங்கேயுமே ஒரு சிஎம் நம்ம நரேனை பார்க்க போறாப்புல. பட் அந்த நரேன் என்ன சொல்றாப்புல அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நரேன் வந்து நீ என்ன பெரிய அரசியல்வாதியா, நீ ஏன் வந்து செம்மர கடத்தல் ஒரு செருப்புக்கு கீழே இருக்க வேண்டிய ஆள், ஊர்ல நான் போட்டோ எடுத்தேன்னு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மோகன் சொல்லிக்கிற மாதிரி பேசிடுறாப்புல. பட் அந்த இடத்துல அவர் கோபமாய் வந்து கீழே வந்தோடனே இவரங்க கூட்டு போன ராராமேஷை பார்த்து பேசுறாப்புல. நீ சிஎம் ஆயிடுற அப்படின்னு கேட்டோன்னே என்னப்பா விளையாடாதப்பா அப்படின்னு சொன்னோடனே இல்லை நீ சிஎம் ஆயிரு, எவ்வளோ செலவாகும் அதை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் வந்து 2000 டன் செம்மரம் இருந்தால் மட்டும்தான் அந்த பணம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றப்போ அதுக்குண்டான முயற்சியில் இறங்குறாரு. பட் சும்மாவே பகத் பாசில் அவர் வந்து நோண்டிட்டு இருக்காரு. பட் இப்படி ஒரு பெரிய மேட்டர் பண்ண போறாங்க தெரிஞ்சு சும்மா விடுவாரா? அதை எப்படி பகத் பாசில் தடுத்தாரா இல்லையா? இவர் நினைச்ச மாதிரி இந்த ரமேஷ் சார் வந்து சிஎம் ஆனார் இல்லையா? ரெண்டாவது உங்களோட குடும்பம் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3 மணி நேரம் 24 நிமிஷம். இது வந்து படத்துக்கு பெரிய மைனஸ். 4 பாட்டு தூக்கி இருந்தாங்கன்னா கொஞ்சம் சரியா இருந்திருக்கும். ஃபைட்லாம் லென்த்தா இருந்துச்சு. அதுவுமே இன்னும் குறைச்சிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சவங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா போன படத்துக்கு தேவி பிரசாத் சார் தான். இந்த படத்துக்கும் அவர் தான் போட்டிருக்காரு. பட் கூடுதல் பின்னணி இசை அப்படின்னு சொல்லி நம்ம சாம் சீஸ் தான் இந்த படத்துக்கு மியூசிக்குமே போட்டிருக்காரு. சரி, இதை தாண்டி படத்தில் ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மியூசிக் ஆகட்டும், ஒளிப்பதிவு ஆகட்டும், ஸ்டன்ட் சீன்ஸ் ஆகட்டும், சிஜி ஆகட்டும், எல்லாமே செமையா 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 இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே படம் பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் எல்லாமே எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது. அதுவும் நம்ம அல்லு அர்ஜுன் சாரோட ஆக்டிங்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு சினிமே கண்ணுல பிரேம் வச்சு எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரி நடிச்சிருந்தாரு. அந்த ஒரு கையை தூக்கிட்டு நடக்கிறது இந்த படத்துலயுமே எந்த ஒரு சினிமே குறையாம அப்படியே கொண்டு போய் இருந்திருக்காரு. செம்மற் தூக்குன கல்லு முதுகு அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு ரேகை அப்படிங்கிறது இந்த படத்துலயும் அதே காட்டியிருக்காரு. இன்னமும் ஹீரோ பத்தி சொல்லணும்னா ஒரு ஃபைட் சீன்ஸ் ஒன்று இருக்கும் கிளைமேக்ஸ்ல. ஒரு 20 நிமிஷத்துக்கு பக்கமா நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த குகைக்குள்ள அவரோட அண்ணன் பொண்ணை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு அங்கெல்லாம் போய் 2 கை காலையும் கட்டிட்டு அப்படியே ஒரு ஃபைட் பண்ணுவார். அந்த ஃபைட்டு செம்மையா சூப்பராகவே இருந்துச்சு. அதுவுமே பார்க்கும்போது இந்த ஃபைட்டோட டியூரேஷனை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. ஓப்பனிங் சீன் ஒரு ஹார்பர்ல ஒரு ஃபைட் சீன் ஒன்று நடக்கும். அந்த ஃபைட் சீன் எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. அந்த ஃபைட் சீன் ஒரு 7 8 நிமிஷம் நடக்குது. அந்த ஃபைட் சீன் முடிகிறப்போ ஒரு கடலுக்குள்ள உள்ள விழுந்ததுக்கு அப்புறமே அந்த பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுதே தவிர அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படிங்கிறத காட்டல. அதான் அந்த சீன்ஸுமே கூட நல்லா இருந்துச்சு. அதுவும் ஒருத்தரை தூக்கிட்டு அப்படியே அந்த படி மேலே ஏறுவாரு. எப்பட்றா மனுஷனை தூக்கிட்டு ஓடுறாப்புல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுவுமே இவருக்கும் அந்த ராஷ்மிகா மந்தனாவுக்கும் கெமிஸ்ட்ரி வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி தான் மனைவி சொன்னா என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிறப்போ இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் பொண்டாட்டி கூட வந்திருந்தவங்க திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. நீ கேப்பியாடா நான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நல்லா இல்லை, நான் என்னோட பொண்டாட்டியோட இந்த படத்துக்கு போகல, கடைசியில் நம்மளையும் சிஎம் போட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிட்டு கேட்டாலும் கேட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தோணி இருக்கும். ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்க படம் ஃபுல்லாவே வர்ற ஒரு ரோல் தான். புருஷனுக்காக மட்டுமே நிற்கிற ஒருத்தர் சாமி சாமி ரொம்பவுமே கொஞ்சிட்டு ஒரு திருவிழா சீன்ஸ்ல இவரோட அண்ணன் பொண்ணை வந்து அவமானப்படுத்திடுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபைட் பண்ணிருக்கும் போது அவரோட அண்ணன் வந்து போதுண்டா உன் நடிப்புன்னு சொல்லி திட்டுறப்போ அங்க ராஷ்மிகா மந்தனா வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. நீங்களா பேசுறது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு டவுட்டா இருக்கும். ராஷ்மிகா என்னடா இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்களுமே அந்த சீன் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லாக கேரக்டர் பயங்கரமா இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸ்ரீலீலா பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு வர்றாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயின். இவங்களை இந்த படத்துல ஹீரோயினை போட்டிருந்தா அந்த படத்துக்கு இன்னும் 2 டைம் கூட நான் பார்த்துருப்பேன். அவங்களுமே வந்த ஒரு பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆகிட்டு போயிட்டாங்க. ரா ரமேஷ் சார் படம் ஃபுல்லே வர்றாரு ஒரு பொலிட்டிஷனா.
எங்கெங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதுவும் பகத் முன்னாடிலாம் வந்து 2 பேத்துக்குள்ள நடந்த பிரச்சனை ஏன்டா இப்படி பெருசு பண்றீங்க? 2 பேரும் ஒத்துப்பாங்கன்னு சொல்றப்போ, கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு, அங்க நான் ட்ராயரோட நீ நிப்பியான்னு சொன்னோனே, அந்த இடத்துல அவர் ஒண்ணு பண்ணுவாரு. அதுவுமே இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பகத் பரத் சார் சொல்லவே தேவையில்ல. நான் ஹீரோவ பத்தி கூட பெருசா சொல்லல. நம்ம சார பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா, அந்த கிளைமேக்ஸ்ல பார்க்கும்போது, இவரு ஏன்டா படம் ஃபுல்லா வரல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலா செகண்ட் பார்ட் பார்க்க போனதே பகத் பாசில் சாருக்காக தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் அவர் வந்து படம் முடியறதுக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவரோட கேரக்டரைசேஷன் படத்துல முடிஞ்சிருது. இருந்தாலும் படத்துல எனக்கு பிடிச்ச சீன் அவர்ட்ட அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஆர்எம்எஸ் கிட்ட அவர் பேசுற சீன்ஸ் ஆகட்டும், அவன் வந்து சாரி கேட்க போறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என் லவர் வந்து எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். அவ திருப்பி எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாளா பண்ண மாட்டாளான்னு சொல்லி நான் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பயும் அப்படித்தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீன் ஆகட்டுமே. இந்த சாரி எல்லாம் கேட்டு முடிச்சு அவர் திரும்ப ஒரு கோவத்துல வந்து அடிச்சு அங்க தண்ணிக்குள்ள விழுந்து அந்த தண்ணிக்குள்ள நம்ம அல்லு அர்ஜுன் சார் யூரின் போக அதை பார்த்துக்கிட்டே அவர் சாக்காய் எந்திரிக்க இதுல இருந்து அவர் இன்னும் பழி வாங்குற குணம் அதிகமாகுது. அந்த கேரக்டரும் பார்த்தோன்னா அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த செம்மரம் கடத்துற சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மேலே எல்லா இடத்துலையும் அடைச்சிட்டான், அவன் எப்படி கடத்துவான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பாட்டில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கீழே தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே தண்ணி இல்லையா அப்ப கீழே போங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். எப்படியெல்லாம் பகத் சாரை தாண்டி நம்ம ஹீரோ அந்த கட்டையெல்லாம் கடத்திட்டு வர்றாரு அப்படிங்கிறது அதுவுமே நீங்க படம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். இதெல்லாம் கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு சாக்கு ஒன்று இருக்கும். அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதை நான் சொல்லிட்டேன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டே படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. அதுவும் ஒரு ஒரு 3 நிமிஷம் பக்கமா 2 பேரும் சைகையிலே பேசிட்டு இருப்பாங்க. சுனில் சார் எல்லாமே பக்கத்துல நின்னுட்டு இருப்பாங்க. திடீர்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த சீனுமே எனக்கு படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் நம்ம தோத்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக நம்ம பகத் ஒரு சீன் பண்ணுவாரு. அதுவுமே நல்லா இருக்கும். ஆனா ஹீரோவை பத்தி சொல்லாம பகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு போகும்போது பகத் பாசில் அவ்வளோ இம்ப்ரெசிவிங்கா இருந்துச்சு. இவங்க தாண்டி சொல்லிட்டோம்னா நரேன் சார் 2 சீன் வராரு. கொடுத்த சீனை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாரு. முக்கியமா சொல்லணும்னா அந்த படம் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள 2.5 மணி நேரத்துக்குள்ளேயே படம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் 2 குடும்பம் சேருமா சேராது அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை கடத்தி அதை இவர் போய் ஒரு 20 நிமிஷம் கஷ்டப்பட்டு காப்பாற்றி அதுக்கப்புறம் அந்த குடும்பம் சேர்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. இது ஒரு ஃபெயிட் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் படம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி ஒரு பெரிய ஆக்ஷன் படத்துல இப்படி சென்டிமெண்ட் சீன்ஸ்ல எப்பட்றா வந்துச்சு? அதுவும் நான் இன்னும் ஒரு நிமிஷம் அந்த சீன் எக்ஸ்ட்ரா போயிருந்துச்சுன்னா கண்ணுல தண்ணியே வந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அதிகமா வைக்கிறதுக்கு போல இந்த மாதிரி சென்டிமெண்ட் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். புஷ்பா 2 எப்படி இருந்துச்சு அப்படிங்கலாம் விட புஷ்பா 1க்கு ஈக்குவலா புஷ்பா 2 இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பட் இருந்தாலும் புஷ்பா 3 வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தமிழ் சினிமாவில் தான் டைட்டில் பஞ்சன் பார்ட் ஒன் போயிட்டு இருக்காங்கன்னா தெலுங்குலுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஸோ ஒன்று இருந்த அளவுக்கு செகண்ட் இல்லை அப்படிங்கிறலாம் தாண்டி புஷ்பா 3 அப்படிங்கிறது எண்டு பண்ணிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் சொல்ல மறந்துட்டுனா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தேன்னா கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா படத்துல ஃபைட் சீன்ஸ்லாம் லென்த்தாக இருக்கு. ஒரு 4 பாட்டு இருக்கு. அந்த 4 பாட்டு எடுத்துட்டு ஃபைட் சீன்ஸ் எடுத்துருந்தோம்னா ஓரளவுக்கு வருஷம் நல்லா இருந்திருக்கும். அதுவும் ராஷ்மிகா வந்தனாலாம் கணவன் மனைவி அந்த படத்துல ரொம்பவே கவர்ச்சி காட்டியிருப்பாங்க ஒரு பாட்டுல கூட. அதெல்லாம் தாண்டி கூட திருவிழாவில் ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அந்த ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த ஃபைட் சீனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஆடிட்டு இருப்பாரு. அவர் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டோட தான் ஆடுவாரு. பாடா பாட்டு முடிச்சு அப்படின்னு உட்காரும்போது அந்த இடத்துல அந்த பாட்டு முடிஞ்ச ஒரு செகண்ட் கூட இருக்காது. உடனே ராஷ்மிகா வந்து இன்னொரு பாட்டு ஆரம்பிப்பாங்கடா ஒரே சீன்ல 2 பாட்டு பாடுறாங்க வேற வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன டியூரேஷன் டைம் அதிகமா இருக்கலாம் நம்மளால உட்காந்து பார்க்க முடியல. ஜெகபதி பாபு சார் சொல்ல மறந்துட்டேன். அவருமே ஒரு ரெட்டியா வர்றாரு. ஒரு 2, 3 சீன்ஸ் வராரு. பட் வழக்கமா அவர் எல்லா படத்தையும் என்ன பண்ணுவாரு? யாராச்சும் இறப்பாங்க. போய் மாலை போடுவாரு. அண்ணாத்த படத்துலயும் அதான் பண்ணாரு. நீங்க பார்த்துருப்பீங்க சில படங்களுக்கெல்லாம் இதே அவருக்கு ஒரு கேரக்டரா கொடுத்துட்டு இருக்காங்க. அவரோட அண்ணனோ, தம்பியோ, அண்ணன் பையனோ, தம்பி பையனோ சாவாங்க. அவர் போய் வளையத்தை போட்டு அவனை எப்படி பழி வாங்குறது அப்படின்னு சொல்லி அது ஒரு பிளான் போட்டு அதுக்கு ஒரு 4 பேர் சேர்த்துவாரு. அப்படிதான் இந்த படத்துலையுமே இருக்காரு. ஸோ நெகட்டிவ்னு சொன்னால் டியூரேஷன் டைம் கம்மி பண்ணியிருக்கலாம். சில காட்சிகளை குறைச்சிருக்கலாம். பார்ட் 3 அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவரும் நன்றி.